வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. எங்கடா போனேன், என்ன ஆச்சு, இவ்வளோ நாள் ஆளக்கானமே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக எண்ணிகிட்டு இருந்தேன். என்ன என்ன நீங்கள் நினைக்கிற அந்த இதில் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 300 கோடியா 400 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிகிட்டு இருந்தேனா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அந்த எண்ணியில் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி போட்டு இதை பண்ணிட்டாங்களே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க, இதை நம்ம யூடியூப்பில் சொல்லலாமா, என்ன சொல்லி தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ நம்ம போனோம், அது கோர்ட்டில் நடக்கும். நம்ம சைடு இருக்கக்கூடிய அந்த ப்ரூஃபை நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி நாளைக்கு அது வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இது வந்து ஓகே இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஸ் நடக்கும். பட் 10 வருஷம் கழித்து இப்போ இதே மாதிரி அந்த மீடியாலெல்லாம் வருமா, 10 வருடத்துக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி வந்ததுங்க, ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இதானார் அதானார் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்பைசி வேணும், இந்த மீடியாவுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பைசி வேணும். சரி, ஒரு கோவம் தான், ஒரு நியூஸு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இப்படி போட்டாங்களே. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு நீதிபதி தான் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கணும், முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் மீடியாவே எடுத்துடுறாங்க இல்லைங்களா. ஒரு FIR போட்டால் ஓகே, இவன் அவ்வளோதான், முடிஞ்சான், குற்றம் சாட்டப்பட்டவன் தான், குற்றவாளி கிடையாது. ஓகேங்களா. என்ன நம்ம வந்து அந்த இடத்துல இல்லை, ப்ராப்பரான அந்த ஆன்சரை வந்து நம்ம கொடுக்கல. ஓகே, அது ஏன் கொடுக்கல, எதனால் வந்து நம்ம இல்லாமல் போனோம், ஸோ அதெல்லாம் அதுவும் ஒரு ரீசனாக நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா. என்ன ஆக்சுவலாக என்ன காரணம், எதனால் நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கிறத யூடியூப்பில் சொல்லிடுவோம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சொல்லிடுவோம். அது நடக்கட்டும். நாளைக்கு வந்து இவங்க கோர்ட்டில் கேஸ் போடட்டும் வரட்டும். ஸோ அது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு லா அபிடிங் சிட்டிசன் அப்படிம்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம அதை வந்து நம்ம செய்திருவோம். ஓகே, சரிங்க. இந்த நியூஸு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்மளை தெரிஞ்சவங்க அண்ட் நம்ம கூட இருந்து நமக்கு விரோதியா துரோகியா ஆனவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் மீடியாவுக்கும் தெரியும், சம்மந்தப்பட்ட இந்த லைனில் இருக்கிறவங்க. ஓகேங்களா. இந்த மீன்ஸ் இந்த சொல்லித்தர லைனில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து அந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை யார் நம்புவாங்க அப்படின்னா, எதுவுமே தெரியாது, இந்த பிஸ்னஸ் என்னென்னே தெரியாது, இந்த யூடியூப் பக்கம் ஏதோ டைம் பாஸுக்கு வந்து போகிறவங்க. ஸோ அவங்க தான் இதை வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன் இதை வந்து பண்ணாங்க, கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். அப்போ எல்லா யூடியூபர் மேலேயும் கேஸ் போட்டாங்களா அப்படின்னா அது வேறு. ஸோ என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வைஸாக, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 கேஸ் கொடுக்குறோங்க. நம்மனா நான், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட அண்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் முதற்கொண்டு நடந்த விஷயங்கள் கடந்த ஒரு 1.5 வருஷம். ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு கேஸாக நம்ம வந்து கொடுக்குறோம். அது ஒரு கேஸான அப்படியே லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இல்லைங்க. ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதுக்கு உண்டான ஒரு கேஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த 4 கேஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்குமே FIR போடலை. அண்ட் இன்னொன்று எல்லாத்துக்கும் தகுந்த ஆதாரம் இருக்குது. இப்போ நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். அதில் உங்களுக்கு உண்டான எல்லா கேள்விக்கும் பதில் நம்ம கொடுத்துடலாம். ஏதாவது கேள்வி இருந்தாலும் இதில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, அதையும் சேர்த்துறேன். ஏன்னா நான் சிலதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கேட்குறதுனா கேட்டுருங்க. ஓகேங்களா. என்னென்னா அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு என்ன ஏதுங்கிறத மட்டும் ஒரு சில விஷயங்கள் இதில் சொல்லிடுவோம். அண்ட் ஸோ நிறைய பேர் வந்து ஜூலை 1ஆம் தேதி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்னோட ஒரு கம்யூனிட்டி நாங்கள் இருக்கிறோம், இந்த டெலிகிராம் குரூப் அது இதுன்ட்டு. ஸோ அதில் நான் இன்னொன்று கேட்டிருந்தேன், இந்த மாதிரி விளக்கம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லை கொடுத்துரு, என்னதான் இருக்குது அதை பார்த்து கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. கொடுத்தோன்னா அது விளக்கம் சரி இன்னொன்றும் சரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி நம்ம வந்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் முன்னாடியே யோசிச்சிருந்தோம். அண்ட் இன்னொன்று இந்த அடுத்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடியாக நம்ம கையில் வச்சுருக்கல. ஒரு சில ஆர்டர்ஸுக்காக வெயிட்டிங். அது இன்னொரு 10-15 நாளில் நம்ம அந்த வீடியோவை நம்ம போட்டுடலாம். என்னடா இவன் போடுறான்ட்டு போடாமல் இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. அதற்காக நாங்கள் இங்கே தான் இருக்கேன், செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுக்குமே வந்து ஒரு எடுக்காத பட்சத்தில், ஸோ என் மேலே வந்து இந்த நபர் இந்த கேஸ் போட்டார் பாருங்கள், இந்த பர்டிகுலர் பர்சன் பேர் நான் சொல்ல. ஸோ அந்த நபர் அடுத்த வீடியோவில் எல்லாமே சொல்லிடுவேன். அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டு ட்ரான்சாக்ஷன் இது எல்லாம் நான் போட்டுறேன். இந்த வீடியோவில் ஒரு மரியாதை நிமித்தமாக. ஓகேங்களா. ஸோ அந்த காவல் அதிகாரி அவரை வந்து அவர் பார்த்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து போடணும். அதுலேயும் அந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான், என்னோடய மனைவி, என்னோடய தம்பி, இன்னும் என் கூட இருந்தவங்க
பரவாயில்ல, அந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் விட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பழிவாங்கும் ஒரு இதுதான். அது நான் சொல்லிடுறேன், அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இந்த ஒன்று சொல்லிடுறேன். அப்புறம் ஏற்கனவே பல வீடியோஸ் எல்லாம் முன்னாடி போட்டிருந்திருப்பாங்க, அதுக்குண்டான ஒரு விளக்கமும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல எதுக்கு இதை டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, சட்டம் எல்லாத்துக்கும் ஒரு பொது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று நான் சொல்லப்போனால், நான் நீதிமன்றத்து மேலே நம்மளும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். ஒரு காவல் அதிகாரி வந்து அவர் வந்து என்னை மிரட்டுறாரு அப்படிங்கும்போது நம்ம நீதிமன்றத்தை தான் நம்ம வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் நாட்டின் 4வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாவுக்கு நாம் வந்து போனோம், அதுவும் போனோம். ஆனால் யாருமே மீடியாவை நான் சொல்கிறேன். பட் நீதிமன்றத்தில் நமக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த ஒரு இது மட்டும் நமக்கு சரியான ஒரு இது வந்தது. பட் அந்த வெஞ்சன்ஸில் ஒரு 20 லட்ச ரூபா தாங்க. இது கதையெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 20 லட்ச ரூபா. ஒருவேளை அந்த 20 லட்ச ரூபா நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் வந்து நல்லபடியாக இந்த பிஸ்னஸை நடத்திட்டு போயிருந்துருக்கலாம். நீங்கள் இன்னுமே நம்மளை வந்து பல இதில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், வெவ்வேறு இதில். பட் அது தீர்வு இல்லையே. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் போய் காசு கொடுக்கறதுக்கு? ஸோ அது மாதிரி அப்போ அந்த பணம் யார் கேட்டால், எங்கே வச்சு கேட்டாங்க, என்ன ஏது? ஸோ என்னோடய வீடு பூந்து, நான் அதை பணம் கொடுக்கலங்கிற காரணத்துக்காக வீடு பூந்து தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தினது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வித் ப்ரூஃபோடு நீங்கள் வந்து பார்த்துடலாம். பட் அடுத்து 10-15 நாளில் எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ ஒரு டஃபஸ்ட்டு ஜோன் தான். ஸோ அடுத்த ஒரு 10-15 நாள், அதாவது எப்படி இருந்தாலும் இன்னி நாளையிலேருந்து எனக்கு மிரட்டல் வர ஆரம்பிச்சிடும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மிரட்டல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் யார் என்னங்கிறத நிச்சயமாக நான் போட்டுறேன். என் ஃபேமிலிக்கு நீ எது நடந்தாலும் இவங்க தான் காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வந்துடும். இருந்தாலும் அது இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முகாந்திரம்னு ஒன்று இருக்கணுங்க. நம்ம பணம் வாங்கினோம் போனோம், ஓகே. இது வரைக்கும் நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கி எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம், 2018 எவ்வளோ வாங்கினா எவ்வளோ கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த அடிப்படையிலெல்லாம் வந்து பார்த்தா நான் கொடுத்தவங்க, ஆக்சுவலாக நான் தான் வந்து அவங்க மேலே கேஸ் போடணும். 420 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து படிச்சுங்க. இப்போ நான் ஒருத்தர் 1 லட்ச ரூபா வாங்கி அவருக்கு அதிகபட்சமாகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம மேலே, அவங்கெல்லாங்கிறத விட முக்கியமான ஒரு நபர் ஆரம்பித்து விட்டது. பட் பரவாயில்ல, தொழில் ரீதியாக இந்த போட்டிகள்லாம் வரும். இதை நான் முன்னாடியே நானே எதிர்பார்த்தது தான். ஏன் அந்த கேஸ் போட்டவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் ஒரு நாள் நம்மலாம் சண்டை போடுவோம், அதுக்கெல்லாம் தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, நம்ம ஃபேமிலி இதெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறது, நம்மளை வந்து டோட்டலாக இல்லாமையே பண்ணிடணும், நான் காலி பண்ணிடணும் அப்படிங்கிற சில நோக்கத்தோட. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என் தம்பி இருக்கா, அப்படி 2019 அவர் கேரளாவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஜனவரி 17 வந்து அந்த ஆஃபீஸ் வந்ததாக போடுறாங்க, இன்னும் காலப்பட்டியிலேருந்து அந்த ஆஃபீஸில். அதெல்லாமே நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த 2019 ஜனவரியில் அப்படி ஒரு ஆஃபீஸே அங்கே கிடையாது. அங்கே வந்து அந்த ஆஃபீஸை லேட்டராக தான் போட்டோம். பாவம், அவர் வந்து அவசரத்தில் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி ஜனவரி 17 அப்படின்னு சொல்லி போடுறாரு. அது எதுக்கு அப்படின்னா, என் தம்பி வெளியூரில் வேலை செய்கிறான் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஜனவரி 17ங்கிறது என்ன, பொங்கல். ஸோ பொங்கலுக்கு எங்கே இருந்தாலும் வந்து தானே ஆகணும். ஸோ அந்த டயத்தில் நாங்கள் வந்து வீட்டில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொங்கலுக்கு தம்பி வரல. அவன் வந்து கேரளாவில் இருந்துட்டான். 2018 ஆகஸ்ட், ஓகேங்களா, ஆகஸ்ட் 18 அப்பா தவறிட்ட ஒரு காரணத்தினால எங்களுக்கு வந்து அந்த பொங்கல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட தமிழர் அது இதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலையும் வந்து இது செலிப்ரேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அவன் வரவே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வராத ஒரு நபர், இல்லாத ஒரு ஆஃபீஸ், இப்படி புனையப்பட்ட ஒரு FIR. இதில் இன்னும் நிறைய இருக்குது. அந்த FIRல வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். நிச்சயமாக இது வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். நான் பண்ணி தான் ஆக போகிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம பிஸ்னஸ் இருக்குது, நமக்குன்னு சில இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அந்த ஒரு 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 குழு இன்னுமே நம்ம ஜிமீட்டில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து இங்கே உட்காந்து யூடியூப்பில் சொல்லணுமா அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஒரு கம்யூனிட்டிக்காக நம்ம சொல்லி ஆகணும், அவ்வளோதான். பட் கண்டிப்பாக இதெல்லாம் கோர்ட்டில் தான் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து வெளியே எங்கேயும் சொல்லவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம லாயர்லேருந்து நமக்கு சில அட்வைஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் எதுவும் சொல்லாத, நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இது சும்மா ஒரு கேஸுங்க, டம்மி கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னாலுமே, நம்ம ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஒரு சர்க்கிள் இருக்காங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் பாதிக்குதுன்னா அவங்களும் சேர்த்து பாதிப்பாங்க. அண்டு இன்றைக்கி வரைக்கும், இப்போ இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறது 2ஆம் தேதி, மேபி 3 நாளுக்குள்ளே நான் இதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து ஜிமீட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் அது வந்து 5% 10% நம்ம வந்து மாதம் எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது லைவாகவே நான் காமிச்சிட்றேன்.
ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் இதையும் நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இன்னும் வந்து சொல்லப்போனால் எப்படி சொல்கிறதுங்க, இவங்க தான் இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ், அது அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன், வந்து கால் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அது என்ன கட்டாயப்படுத்துகிறாங்க, யார் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். அண்டு இதை வந்து கரெக்டாக நல்லா அழகாக பிளான்லாம் பண்ணது எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஒரு பிஸ்னஸ்ஸு அதுவும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் லெவலில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் டாப் லெவல்னால் ஒரு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக 4 பேர் வந்து சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது தான். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் தான். அதே சமயம் நீங்களும் வந்து இதெல்லாம் என்ன ஏது, இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போது இந்த கனடாவிலேருந்து ஒரு சிறுவன் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பா, அப்படி அதை நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் இது என்ன சார் நீங்கள் இப்போ 2013 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அந்த வீடியோவுக்கு உண்டான பதில் வீடியோலாம் நான் எடுத்துட்டு நான் விட்டுட்டேன். கிடக்கிறான் சின்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. ஆனால் ஒருத்தர் ஒரு புகார் ஒன்று சொல்கிறாருன்னா, இப்போ நீங்களே அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிறதாட்டி நீங்களே அதில் என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்ல பாருங்கள். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது, இத்தனை வருஷம் நான் போட்டேன், இதுதான் கேஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. நீங்கள் கேளுங்க, அது கொடுத்தான் ஆகணும். அதில் இவர் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இப்போ அந்த வீடியோவில் வந்து அவர் சொன்னதில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நான் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, இன்னாருக்கு நான் வந்து இன்வெஸ்ட் தான் பண்ணேன், நான் வட்டிக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நபர் கோர்ட்டில் நான் வந்து வட்டிக்கு தான் கொடுத்தோம், எங்கள் அப்பா வந்து வட்டி கொடுறவர், நாங்கள் வட்டிக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, கேஸ் நம்பர் பார்த்துட்டு இந்த கோர்ட்ஸில் போய்ட்டு நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சொல்கிறேன், இது வந்து எதுக்கு இப்போ எங்களுக்கு அப்படிங்கலாம், வேண்டாம்னா விட்டுருங்க. ஸோ அது முடிவு உங்கள் தான். ஏன்னா நிறைய பேர் அந்த பர்டிகுலரான அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக கம்மியாச்சு. மேபி இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நல்லது தான். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ போட்டு நம்ம பேரை கெடுத்து இதை பண்ணி அதை பண்ணி இவங்க எந்த ஆதாயமும் அடைய போகிறதில்ல. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட இன்வெஸ்டர்ஸுக்கும் இவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக இவங்க வந்து இன்னொரு கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய், நீ எவ்வளோ போட்டால் இவ்வளோ போடுற, எந்தளவுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கா, சரி வா இங்கே பண்ணு அப்படின்ட்டு தான் அந்த மற்ற குரூப்லலாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்கள் வந்து என்ன கேட்குற ஆளாக இருந்தால் இதை செய்யுங்க. சரி, எவனோ ஏதோ சொல்லிட்டு போகிறான் சார் அப்படின்னா விட்டுருங்க. இது எனக்கும் அவசியம் இல்லை, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு உங்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லைன்னா தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் தான் விஷயம். சரி, இதை வந்து முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். அதை நான் சொன்ன பாருங்கள். சரி, ஒரு சிலரோட அட்வைஸ்க்காக நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு. அதே சமயம் சார் நான் வந்து வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்து கூட எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த பிஸ்னஸ் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் கற்றுக்குங்க. அதாவது நான் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ போய் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன், இதை நீங்களே வந்து கற்றுக்குங்க, இதை நீங்களே வந்து செய்யுங்க. இதில் ரிஸ்க் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். கடன் வாங்கி போடாதீங்க. நிறைய வீடியோவில் சொன்னது அதுதான், கடன் வாங்கி போடாதீங்க அப்படின்னா எல்லாம் அடுத்தடுத்து பண்ணிவிட்டு இப்போ வந்து அதான் கடைசியில் வந்து குத்துதே கூட இது அப்படிங்கிற மாதிரி தான். பட் பரவாயில்ல. சரி, வாட் எவர், நம்ம வந்து இதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சார் சரி சார் இது வரைக்கும் போனது போட்டோம், நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன், இல்லை எனக்கு காசு வந்தால் போதும் சார், நீங்கள் நீ எதாக இருந்தாலும் சரி, இல்லை நான் அந்த குரூப்பில் இருந்தேன், உங்களை பற்றி நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன், நீங்கள் என்ன வேணால் பேசிக்கங்க. இந்த டெலிகிராம் இதில் நான் டெய்லி நம்மளோட ஜிமீட் லிங்க்கு நான் போட்டுறேன். நீங்கள் வாங்க. நீங்கள் அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்க. இதில் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, மாதம் 10% சம்பாதிக்கவே முடியாதா, அப்படியெல்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஸ்கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம், அதுக்கு மேலேயும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறோம். ஸோ அதில் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, சார் எனக்கு அந்தளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை, இப்போ நீங்கள் வந்து 10% நம்ம வந்து இதுலேருந்து லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, 5 லட்சம் வேணும், அப்போ தான் எனக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இந்த ஃபண்டட் ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் அதை போன வீடியோ நான் கடைசியாக வந்து அதை தான் நான் போட்டேன். அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பண்ணலாம். அந்த குரூப் ட்ரேடிங் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். ஸோ அந்த ஃபண்டட் ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எஃப்டிஎம்ஓ அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களே போய்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிமீட்டுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்களே அந்த பர்டிகுலர் அந்த கம்பெனி நீங்கள் போகிறீங்களா,
அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, இங்கே நாங்கள் பண்ணுற ட்ரேட்ஸை பார்க்குறீங்களா, 10 நாள் இல்லை 20 நாள் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அதான் ரொம்ப மகிழ்ச்சி. அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் ஒரு சிலர் வந்து நமக்கு ஒரு சிலர் தான், ரொம்ப வெகு சிலர் இல்லைங்களா, ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. புரிஞ்சுக்கிட்டதுக்கு, எதுக்குன்னா புரிஞ்சுக்கிட்டதுக்கு பரவாயில்ல. ஏன்னா அந்த மாதிரியான சில பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் நம்மளை அடுத்தடுத்து அதை மூவ் பண்ண வைக்கும் அப்படிம்பாங்க இல்லைங்களா. நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எல்லோரும் கழிவு ஊற்றிருந்தாங்கன்னா அப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி இருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, ஓகே. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். சரிங்க, நம்ம இனி வந்து அடிக்கடி சந்திப்போம். அப்போ நம்ம நிறையா பேசுவோம். நன்றி, வணக்கம்.